லோக்சபாவுக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து 6 சீட் இருந்தது. அதில் 5 சீட்டு ஜம்மு காஷ்மீருங்கிற பகுதிக்கும் 1 சீட்டு வந்து லடாக் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுத்துட்டோம். ராஜ்யசபாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து மொத்தம் 5 சீட் இருந்தது. அந்த 5 சீட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே எந்த கவுண்ட்டும் மாறுபடாது. முன்னாடி மாநிலம் அப்படிங்கிற பேர்லேருந்து எலெக்ட் ஆகி வந்திருப்பாங்க. இப்போ யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற பேர்லேருந்து எலெக்ட் ஆகி வந்திருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர்த்து வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நல்ல கிளியராக அதை வந்து இந்த ஒரு டேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்போம். டோட்டலாக பாருங்கள், லோக்சபாலேருந்து 5 சீட்டு, அதே வந்து லடாக் வந்து லோக்சபாவில் 1 சீட், டோட்டலாக 6. நீங்கள் இந்த ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலத்திலிருந்து மொத்தம் எத்தனை பேர்? 6 லோக்சபா சீட்டு, 4 ராஜ்யசபா சீட்டு. 6 லோக்சபா சீட்டு, 4 ராஜ்யசபா சீட்டு. இந்த ராஜ்யசபா சீட்டு எங்கே லெஜிஸ்லேச்சர் இருக்கோ அங்கே மட்டுமே கொடுத்துட்டோம். லெஜிஸ்லேச்சர் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் இருக்குது. லடாக்கில் சட்டமன்றம் இருக்கா? இல்லை. அதனால லடாக்லேருந்து ராஜ்யசபாவுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை. அந்தமான் நிக்கோபர்லேருந்து ராஜ்யசபாவுக்கு ஆள் இல்லை. லட்சத்தீவுலேருந்து ராஜ்யசபா கிடையாது. சிஎம் இல்லாமல், எம்எல்ஏ இல்லாமல், சிஎம் கூட விட்டுருங்க, அந்த எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி இல்லாமல் ராஜ்யசபாவுக்கு நம்ம ஆள் அனுப்புறது இல்லை. போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. என்னங்கிறத அந்த பாயிண்ட்டை மட்டும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நீங்கள் ஒரு பேனா பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதி பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்து புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் கன்ஃபியூசிங்கான ஏரியா இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்கள் அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படிங்கிறதையும் அந்த லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் பழைய டேட்டா என்ன இருக்குன்னு படிச்சிருங்க. அப்புறம் புதிய டேட்டா அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த புது டேட்டா விட்டுருங்க, ஜம்மு காஷ்மீரை ஃப்ரீயாக விட்டுருங்க. பழைய டேட்டா என்ன சொல்லுது? மொத்தம் வந்து 250 பேர் அதிகபட்ச உறுப்பினர் இருக்கலாம்னு சொல்லுது. அதில் மாநிலங்கள்லேருந்து எத்தனை பேர் வரலாம்னு சொல்லுது? 238. நாமினேட்டட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் வரலாம்னு சொல்லுது? 12. இப்போ நம்ம எப்படி கவுண்ட் வச்சுருக்கோம்? 245 அப்படிங்கிற அளவில் கவுண்ட் வச்சுருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? 233, 229 + 4, அதாவது 233 + வந்து 12 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த 233ஐயும் ஃபர்தராக நம்ம எப்படி பிரிச்சுக்கிட்டோம்? 229 + 4 அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ் இந்த எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இந்த 229 4ங்கிறது மாறும். ஏன்னா இன்னும் 4 சீட்டு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டதுனால இந்த பக்கம் இது வந்து 8000 இல்லையா? இது வந்து 8000. இங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 223 ஆகிடும் இல்லையா? 223 + வந்து 8, 3 தானே. 4 குறைச்சோம்னா 9ல் 4 போனால் என்ன? 5ஆ? 225. சரி, ஓகே. இன்னும் மேக்ஸில் இவ்வளோ பெரிய சூறப்புள்ளியாக இருக்கான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சரி, டக்குன்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. 225 + வந்து 8 அந்த மாதிரி வந்து மாறிடும், அவ்வளோதான். சரி, அடுத்து இப்போதைக்கு ராஜ்யசபா கவுண்ட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீருக்கு என்ன கதை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்.